யோ என்ன இவ்வளவு மெதுவா தேய்க்கிற? திருவிழா போகணும், சட்டை ரெடியா? நீ எங்க போட்ட? போட்டாதான் தருவியா? நீயா யாருக்கு போட்டு வச்சுக்கணும் சட்டை தர மாட்டியா? இது ஊருக்காரங்க துணியா, அதை போய் கட்டுக்கிருக்க? யாரு வெள்ளை சட்டை தேய்ச்சி ரெடியா வச்சிருக்க? இந்த ஊரு பெரிய மனுஷன் சட்டையா? இன்னையெல்லாம் பார்த்தா பெரிய மனுஷனா தெரியலையா? ஏன் மாமா எப்பவுமே சட்டை போட மாட்டா, இப்ப சட்டை வாங்கி தோலை ஓட்டு வந்திருக்க? இது ஏன் சட்டை இல்ல, ஊரு பெரிய மனுஷன் சட்டையா? சரி, அதுக்கு தோலை போட்டிருக்க? இன்னையில இருந்து நான் தான் இந்த ஊர்ல பெரிய மனுஷன். மாமா உன்னையெல்லாம் எங்க அம்மா கூட பிறந்த தாய் மாமன் சொல்லிக்க வெக்கமா இருக்கியா? போட்டால் போய் தொலை. பாத்துக்கோ மாமா, பாத்துக்கோ மாமா. என்னடா செருப்பு நல்லா இருக்குப்பா. அதுக்கு என்னடா இப்போ? நீ செத்து போயிட்ட, இந்த செருப்பு ரெண்டு எனக்கு தானப்பா. ஆனா லூசு பையில செருப்புக்காக நான் சாகவா சொல்றேன்? சாமி கும்பிடுறா, சாமி கும்பிடுறா. அப்ப நீ சாகவே மாட்ட, அப்புறம் எனக்கு செருப்பு கிடைக்காது. இது சாராய் கடையா இருந்தா புல்ல மொட்டை இருக்கலாம். பையனுக்கு மொட்டை போட்டிருக்கேன், ஆசீர்வாதம் பண்ணுங்க. வாடா 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 வாயே தெரியுடா. அண்ணேங்கிற முதல்ல ஆசீர்வாதம் பண்ண சொன்னா கோட்டரை ஊத்தி விடுற. ஒரு 1000 ரூபாய் கொடு. தப்பு தப்பு. பெரிய பக்கத்துல வந்து ஆசீர்வாதம் ஆசீர்வாதம் பண்ற லட்சணத்தை பாரு. லூசு பையல கொலை தீ எங்கடா வர்ற? ஹலோ ஹலோ மாயாண்டி சித்தப்பா, எங்க இருந்தாலும் பாட்டு போற இடத்துக்கு வா. வாங்க மாப்பிள்ள. மாப்பிள்ள ஏதோ சொல்றாரு, புரியுதான்னு பாரு. என்னடா அடி பிச்சு போடுவேன். ஏன்னா முட்டு கோவமா இருக்க? மாயாண்டி சித்தப்பா திருவிழாவில் ஐஸ் வாங்கி தந்தாரு. அப்புறம் ஏன்டா மல்லு கட்டிட்டு அலையறீங்க? உங்ககிட்ட எல்லாம் காசு இருக்குல்லடா, பேசாம ஐஸ் வாங்கி தந்து சும்மா இருக்க வேண்டியதானே. அப்புறம் எங்க பறந்து பறந்து அடிக்கிறீங்க? ஓ, உனக்கு பாய்ஸ் தான் பிரச்சனையா? வேற என்ன? டேய் அண்ணா கூட பாய்ஸ் வாங்கி கொடு. இந்த காசு வாணா. தோல்ல கை வைக்காதடா, வாளற முடியாது. கை வைக்கல வாணா. உனக்கு கோட்டர் தானே வேணும்? என் கூட வா. கோட்டருக்கு ஐஸ் நல்லா இருக்கு. இதானே ஐஸ் வந்து நல்லா பாத்துக்கனா. நல்ல தண்ணி பண்ணதா, உப்பு தண்ணி பண்ணதா? நல்ல தண்ணி போட்டதல்ல. ஐயோ ஐஸ் எடுத்து போறானே. என்ன வாங்கி கொடுங்கனே. கம்பெனில இருந்து முதல்ல போடா வாங்கி வந்து. இல்லடா ஐஸ் கொடுக்க மாட்டானே. வாங்கி கொடுங்க. என்ன மாப்பிள்ள 50 ஐஸ் 5 நிமிஷத்துல தின்னு விட்டு குச்சியை மிச்சம் வச்சிருப்பாரு. போய் கணக்கு பண்ணி எண்ணிக்க போ. வண்டில ஐயோ வண்டில கத்தாதயா. நான் கத்துறேனா? நமக்கு எந்திரிக்கல. தூக்கி விடுறா. யோ, உன் வண்டிக்கு நல்ல டிரைவரா வச்சுக்கயா. இங்க பாரு, பாலைஸ் நல்லா இருக்கும். யாரும் காசு கேட்க மாட்டாங்க. சாப்பிடு. சாப்பிடுயா. ஐயோ ஆறுது. என்னாச்சு? ஐயோ நீங்களா தள்ளி விட்டு போய். கையில என்னடா? கலப்பு கடையில போய் காப்பி வாங்கிட்டு வந்திருக்கேன்டா. ஏய் பாலே, நாம தானே கடைக்கு கொடுக்குறோம். நீ என்ன கடையில காப்பி எடுத்த? காப்பியில எலி மருந்தை கலந்து கொடுத்தா நீங்க எல்லாம் செத்து போயிருவீங்களா? நான் லூஸ் பேலா, என்னை யாரும் ஜெயில போட மாட்டாங்களா? ஏய் இது வைக்கீங்கன்னு சொல்லிட்டு இருக்கா? ஐயோ, யார்கிட்ட சொல்றது, யார் சொல்லி கொடுத்தான்னு ஒண்ணு குழப்பமா இருக்குடா. காப்பி குடிக்கிறீங்களா? டேய் சொக்கா, எதிரி வெளிய இல்லடா, உள்ளுக்குள்ளடா இருக்கா. முதல்ல இவனை போறடா. முதல்ல மாதிரி ஓடுறதெல்லாம் நான் காப்பி வாங்கிட்டு வந்த மாதிரி. இவனை முதல்ல புதைக்கணும்டா. ஆமாடா. அப்பா என்னடா? இந்த கட்டில் ஒன்னதானே? ஆமாடா. நீ செத்து பண்ணேன்னா இந்த கட்டில் எனக்கு தானப்பா? ஏண்டா கட்டிலுக்காக நான் சாக சொல்றேடா? அதெல்லாம் எனக்கு தெரியாது, எனக்கு கட்டில் வேணும். நீ காப்பி குடிக்கிறியா? போடா லூசு பையல. என்ன காப்பி வேணாம், டீ வேணாம்னா பாயாசம்? பரா பெருசு என்ன பாடுபடுறான் பாரு. கட்டில எடுத்து போடா. இந்த குடும்பம் பாயாசம்னா கொஞ்சம் பயப்படுறாங்க. ஏய் அங்க என்னடி பண்ணிக்கிட்ட? உன்னை ஏன்க்கு உண்டுல பண்ணி பண்ணி என்னடி? என்ன உன்னை அடிக்காம கொஞ்சம் சொல்றியா? உன்னை தூக்கி போட்டு மீதே நிறுத்துற. யாரா நீ வெளியூர்கார பொம்பளை போட்டு அடிச்சிட்டு இருக்க? அப்ப உள்ளூர்காரன் பொம்பளை போட்டு அடிக்கணுமா? நான் கேக்குறேன்டா பதில். இன்னைக்கு நான் பொண்ணா விட மாட்டேன். இப்ப குடுமையா இருக்கு பூத காயில என்ன பொம்பளை அடிக்கிறது என்னடா பழக்கம்? கெட்ட பழக்கம்டா. உன்னை ஒரு பெரிய மனுஷனுக்கு மேலேயே பொம்பளை கை நீட்டி அடிக்கிற ஆம்பளையா நீ? ஒரு பொம்பளை கால் மேல காலை போட்டு உட்கார்ந்திருக்கா, வேடிக்கை பார்க்க சொல்றேன். ஆனா அதிக்க முடிச்சவனே. ஒரு பொம்பளை கால் மேல போட்டு உட்கார்ந்து என்ன தப்பு? இவ காலை தூக்கி அவன் கால் மேல போட்டு உட்கார்ந்திருக்காடா. விளக்க என்ன? நீ சரியா இருக்க. இன்னைக்கு நான் சரி. இவ என்னைக்குமே சரியில்லடா. அப்ப பேச்ச நீ பாட்டு கண்டினியூ பண்ணியா? ஏய் நீங்க என்னடா எந்த பஸ் வந்தாலும் ஏறாம இங்கே உட்கார்ந்துட்டு இருக்க? ஏறும்போது ஏறும்ல. என்னடி என்னடி குடிச்சிட்டு இருக்க? சைக்கிள்ல புடவை நல்லா மாட்டிட்டு இருக்கப்பா. வர மாட்டேங்குது. ஒரு பொம்பளை சுத்திக்கிட்டு பாக்குறாங்க பாருடா. நான் ஒரு ஆம்பளை இருக்கிறப்ப நீங்க அக்கா தங்கச்சில பொறுமையாடா ஒரு ஊர் பெரிய மனுஷன் முன்னாடி வேடிக்கையா பாக்குறீங்க. இந்த அநியாயத்தை நான் தட்டி கேட்க விட மாட்டேன்டா. டேய் உங்களை என்ன நினைச்சுக்கிறீங்க? இப்ப பாருங்கடா. ஐயோ தள்ளுனே மாடிங்களா. அங்க போங்கடா. தள்ளுனே. டேய் அடியே வர கொண்டு பாருங்க. ஒரு பொண்ணோட மானத்தை தட்டி கேட்கத்தான். இந்த எத்துப்பல்ல சிரிப்புல ஏமாந்துட்டமே. நல்லா இருக்கு. உன்னையெல்லாம் எங்க தாய் மாமன் சொல்லி அசிங்கமா இருக்கியா? ஏன் அப்படி மானத்தை வாங்குற? நீங்க எல்லாம் சரியா இருக்கீங்க. இன்னைக்கு நான் சரியில்லை. நானும் நம்ம அப்பனை போல தாய் இல்லாத பிள்ளைய வச்சுக்கிட்டு கஷ்டப்பட்டுரும் போல இருக்கல. ஒன்னும் ஆகாதுனே மகனிக்கு. நீ ஏன் தேவையில்லாம மனசு போட்டு குழப்பிக்கிற?
வரமா என்ன ஆச்சு மதனிக்கு? டேய் பெரிய மதனிக்கு ஏதோ வயிற்றுல கட்டியாம்டா, உள்ள கொண்டாந்து சேர்த்தாங்க. ஏபி மைனஸ், ஏதோ ரத்தம்லாம் இல்லையா, கிடைக்காதான். பயமா இருக்குடா பரமா. சாமி அம்மா கொண்டாங்கடா, பயப்படாதப்பா. ஏன் பிளட் குரூப்பும் அதே தான், நான் தரேன்டா. டாக்டர் உங்க மனைவி உயிர் பழைச்சிட்டாங்க, இனிமே எந்த ஆபத்து இல்ல, கவலைப்படாதீங்க. நன்றி டாக்டர். இருக்கட்டும். டேய் தம்பி, என் பொண்டாட்டியை காப்பாத்தி கொடுத்துட்டடா. ஏன் அப்படி பேசுற? எனக்கு 6 வயசா இருக்கிறப்ப மதினி இந்த வீட்டுக்கு மருமலை வந்துச்சு. உனக்கு வேணா பொண்டாட்டியா இருக்கலாம், எனக்கு ஆத்தானே. இப்படிலாம் பேசாத.